அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். ரொம்ப டேஸ்டியாக காரசாரமாக ஒரு கார சட்னி ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். பட் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு 10 வரமிளகாவை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் ரெண்டையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். இது காரம் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். பட் இன்னுமே உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு 20 வரமிளகா சேர்த்துக்கலாம். பட் இதுவே பெட்டராக தான் இருக்கும். அடுத்தது மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துட்டு, இது கூடவே பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளி, இல்லைனா மீடியம் சைஸாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்துட்டு, இது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த வரமிளகாவும் புளியும் சேர்த்துட்டு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, அப்போ தான் அது எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதை ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும், அதுதான் முக்கியம். அடுத்தது கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா எண்ணெய் நிறைய சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். ஒரு வாரம் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியவே வச்சு. இப்போது இதில் நம்ம அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி ஊற்றக்கூடாது. ஜஸ்ட் அப்படியே வழித்து போட்டுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும் ஒரு வாரம் வரைக்கும். இப்போ கலருக்காக வேண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகாவே இருந்ததுன்னா வரமிளகா ஊற வைக்கும் போது அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நம்பர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இது தெரிக்கும். அதனால் ஜஸ்ட்டு கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே நம்ம கொதிக்க விடுவோம். இடையில கிளறி கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடைசியாக உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுன்றதை பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா கூட நல்லா கலர் மாதிரி இன்னும் திக்காகி வரும். நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி. சூப்பரான காரசாரமான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா மிளகாவை இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கார சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு பச்சையாக அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதான். உங்களுக்கு விருப்பம்னா தாளிக்கும் போது கடுகு, உளுந்து அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.